இந்த நாள் நாம் தியானிக்கும்படியாய் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவளுடைய பாதத்தின் அருகே பின்னாலே நின்று அழுது கொண்டு அவருடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரினாலே நனைத்து தன் தலைமையினாலே துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். நாம் வாசிக்கிற இந்த வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஆமென். யாரெல்லாம் ஆண்டவருக்கு காத்திருக்கிறீங்களோ நீங்க வெட்கப்படுவதில்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் அவருடைய பாதத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எதன் அடிப்படையிலே அவருடைய பாதத்தில் இருக்கணும்? ஏன்னா போர் அடிக்கும். ஜெபம்னாலே சிலவங்களுக்கு போர் அடிக்கும். சர்ச்சுக்கு வர்றதுனாலே சிலவங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கேயாவது போகணுன்னா சந்தோஷமா இருக்கும். ஆமா, ஆனால் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த சகோதரி இயேசுனுடைய பாதத்தில் இருந்தார். இந்த விஷயம் நமக்கு தெரியும். இதை கழிந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அதனுடைய மீதி பகுதியை இப்பொழுதும் தொடர்ச்சியாக தியானிக்க இருக்கிறோம். இயேசு ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே இரவு விருந்துக்காக அழைக்கப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கும் அநேகர் விருந்துக்காக இயேசுவை எப்படி அழைக்கிறது அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவங்க இன்னைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. 2 காரியம். ஆமென். தீர்க்கதரிசியாகிய அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தீர்க்கதரிசியாகிய ஒருவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை என்ன செய்கிறான்? ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை என்ன செய்கிறான்? ஏற்றுக்கொள்கிறான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் இங்கே வேதத்திலே இயேசுவை இரவு விருந்துக்கு அழைக்கப்பட்டார்கள். அப்பொழுது அந்த வீட்டிலே பாவியான ஒரு ஸ்திரீ இயேசு இங்கே இருக்கிறார் என்று சொல்லி அறிந்தவுடன் அந்த வீட்டிற்கு வந்து அந்த வீட்டில் இயேசுனுடைய பாதத்திலே உட்கார்ந்து அவள் அழுகிறாள், அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறாள் என்கிறதை பார்க்கிறோம். அழைத்தவன் இவர் தீர்க்கதரிசியா? இவர் தீர்க்கதரிசியானால் தன்னை அழைத்தவர் தன்னை தொடுகிறது பாவியான ஸ்திரீ என்கிறதை உணர்ந்திருப்பாளே என்று சொல்லி சொல்லுகிறார். இயேசு பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். ஒரு பழைய ஒரு நல்ல பாட்டு, பாவி என்றென்னை அவர் தள்ளி. ஆமென். அப்போ நீ பாவி அப்படின்னு உன்னை ஒரு நாள் கர்த்தர் ஒதுக்க மாட்டார். இந்த உலகம் ஒதுக்கும். ஒருவேளை மனைவியே ஒதுக்கலாம், புருஷன் ஒரு பாவி, புருஷன் வெறுக்கலாம், இவள் ஒரு பாவி. பிள்ளைகள் கூட ஒருவேளை எங்க அப்பா ஒரு குடிகாரர், அல்லவிட்டால் பெற்றோர் கூட சில வேளையில இப்படி பண்ணிவிட்டியே அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கூட வெறுக்கலாம். சொந்த உடன்பிறப்புகள் வெறுக்கலாம். ஆனால் இயேசு ஒரு நாளும் நீ பாவி என்று சொல்லி உன்னை ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டார். இயேசு தன்னுடைய இருதயத்தை ஒரு உவமையிலே சொல்லும் பொழுது அவர் அந்த தகப்பன் அளவிட்டால் இந்த இளையகுமாரனுடைய விஷயத்திலே நான் வாசிக்கிறோம். இளையகுமாரனை அந்த அணைப்பதற்கு ஆவலாக இருந்த ஒரு தகப்பனுடைய இருதயம் தான் இயேசு கிறிஸ்துனுடைய இருதயம். தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் வித்து அழித்துட்டான். இப்ப எம்டியா வர்றான். எல்லாம் தன்னுடைய ஒரு சொத்தை, தன்னுடைய பங்கு சொத்தை வித்து ஊதாரித்தனமாய் நண்பர்களோடு செலவழித்துட்டு வெறுமையா வர்றான். ஒன்றும் இல்லை. அவனையும் ஓடி போய் கட்டி பிடிச்சி அணைத்து அவனுக்காக ஒரு விருந்தை உண்டு பண்ணி அந்த வீட்டில் சந்தோஷம் உண்டாச்சு. பார்த்தீங்களா? இதுதான் கர்த்தருடைய இருதயம். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகிறது. நீ தொடர்ந்து பாவத்திலே இருந்துட்டே இருப்பீன்னா கர்த்தர் உன்னை வெறுக்கிறார். பாவத்தை குறித்து ஒரு மனஸ்தாபம் வேணும். பேதுருவும் கர்த்தரை மறுதலித்தான், யூதாசும் கர்த்தரை மறுதலித்தான். ஆனால் பேதுரு மனம் கசந்து அழுதான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மனம் கசந்து அழுதான். நான் இப்படி இயேசுவை மறுதலித்து விட்டனே,
அப்போ ஒரு தீர்மானம் எடுத்தான், இனி நான் இயேசுவுக்காக மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த உறுதியா இருந்துட்டான். ஒரு கொள்கை, ஒரு முரட்டுத்தனமான ஒரு கொள்கை. இயேசுவுக்காக என்ன வந்தாலும் இனி நான் மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன், இனி நான் பின்வாங்க மாட்டேன். அதனால்தான் இயேசு சொன்னார், நீ என்னை நேசிக்கிறாயா என்கிற வார்த்தையை கேட்டோன்னு பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்ன, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதே நீர் அறிவீர். இயேசுவோடு கூட பேதுரு நடந்தார் பாத்தீங்களா? அப்போ இயேசுக்கு முன்னால இருக்கிற ஜனங்களும் பின்னால இருக்கிற ஜனங்களும் என்ன மைண்ட் செட்டப்ல இருக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். ஆனா அப்படின்னாலே பேதுருக்கு தெரியும், என் மனசுக்குள்ள இப்ப நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரியும். அதனால நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லாம பேதுரு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? மூன்றாவது விஷயம் சொல்ற, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது நீர் அறிவீர். பிள்ளைங்க இங்க நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். இயேசுவை நேசிக்கணும். அப்போ அவருடைய பாதத்துல இந்த ஆண்டுல அதிகமா உட்கார்றதனுடைய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் மேல உள்ள அன்பினாலே அவருடைய பாதத்தில் இருக்கணும். இயேசுக்கு மேல உள்ள அன்பினாலே. இந்த சகோதரி பாருங்கள், இவள் பாவியான ஸ்திரீ. இயேசு பாவத்தை மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறது. ஜீசஸ், இயேசு அப்படின்னாலே அர்த்தம் என்னன்னா ரட்சகர். அவர் தம்முடைய ஜனத்தை பாவத்திலிருந்து என்ன செய்கிறவர்? ரட்சிக்கிறவர். பாவத்திற்கு நீக்கி பாதாளத்திற்கு விலக்கி நம்மளை ரட்சிக்கிறவர். இயேசு கிறிஸ்துவிடத்திலே மன்னிப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சுத்திகரிப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை கழுவி என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. அந்த மேலான அந்த அனுபவத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த சகோதரி பாருங்கள், இயேசுனுடைய பாதத்தில் உட்கார்ந்தால் எதுக்கு என்று சொன்னா, அவர் இயேசு என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். அந்த சீமோனை பார்த்து ஆண்டவர் 2வது சொல்றார். 44வது வசனம், 45வது வசனம், 47 நம்ம பார்க்கும் பொழுது ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகம் என்ன செய்வான்? அன்பு கூறுவான். அவளை இயேசுனுடைய பாதத்தில் பாருங்கள், ஒரு வார்த்தை, ஓயாமல் என்னை முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். நம்முடைய வாழ்க்கையிலும் அதிகமாய் ஆண்டுடைய பாதத்துல உட்கார்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு நபராக நாம் மாற வேண்டும். பேதுருவை குறித்து யோவான் 21வது அதிகாரம் அவருடைய 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக நேரம் போன பின்னால குயிக்கா சில வேத வசனங்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி நன்றியோடு அவருடைய பாதத்துல காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? நன்றியோடு. ஆண்டவர் செய்த நன்மைக்காக நன்மை செய்து தந்திருக்காங்க. ஸோ ஒரு சாதா நீங்க ஃபுட்டுன்னா 1 பிளேட் சாப்பிடுற ஆட்கள் அன்னைக்கு 2 பிளேட் சாப்பிட்டுருக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்க அம்மாவை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? அந்த பழக்கம் இருக்கா? பின்னால அங்கங்கே இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிங்க எல்லாம் கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்களேன். ஒரு தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? எங்களுக்கு பிரியாணியே பிடிக்காதுன்னு சொல்றீங்களா? ஸோ மீனாவது பிடிக்குமா? ஏதோ உங்களுக்கு பிடித்த ஒரு ஃபுட்டு ஒன்று ரெடி பண்ணி தந்தாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, கடைசி காலத்துல மனிதர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டர், இப்படி ஒரு குணம் இருக்கும்னு பைபிள் சொல்லுது. என்னன்னா, நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் மாறுவார்கள். கடைசி காலத்துல ஒரு ஒரு டைப் ஆஃப் பீப்புள்ஸ், ஒரு விதமான குணம் மக்கள் இந்த பூமியில தோன்றுவார்கள் என்று பைபிள் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற காலகட்டம் இன்னைக்குதான். இந்த காலம் அப்படிப்பட்ட காலமா இருக்கிறது. நன்றி அறிதல் இல்லை. அவங்களுக்கு ஒரு இந்த தேனையே கொடுத்தாலும் சரி, உங்க மனைவி தான் என் புருஷனுக்கு இது பிடிக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு சமையல் கட்டுல நம்மளாலாம் ஒரு நாள்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ அவங்க உள்ள நாளெல்லாம் சமைக்கிறாங்க. சரி, ஏய் இன்னைக்கு நல்லா இருந்துடே, சூப்பர், தேங்க்ஸுங்கிறது வராது பாருங்க. வருமா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சகோதரிகள், உங்க வீட்டுல நீங்க நல்ல சமைச்செல்லாம் கொடுத்தோன்னு தேங்க்ஸ் உங்க வேர்டு அடிக்கடி வருதோ? வருதா இல்லையா? இல்லைன்னு ரொம்ப சத்தமா சிலவங்க சொல்றாங்க. சகோதரர்கள், தேங்க்ஸ் நான் சொல்ற பழக்கம் உண்டு அப்படிங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி பாருங்க, ரொம்ப பாவம் தான் அந்த சகோதரிகள்லாம் பாத்தீங்கன்னா. ஆனா நீங்க சொல்லுவீங்க பாவம், ஆனா அந்த வாய் மட்டும் சிலவங்களுக்கு கொஞ்சம் என்னது, கொஞ்சம் கொஞ்சம் அதே வாய் திறந்து சொல்லல பாருங்க. சொன்ன அப்புறம் சிலவங்களுக்கு வீட்டுல போனா அப்புறம் என்னது கிடைக்கும்? தோசை கிடைக்கும்.
அல்லேலூயா. அப்படி விஷயம் பாருங்கள், கடைசி காலத்துல மனிதனுடைய சுபாவம், மனிதனுடைய குணம், நன்றி அறிதல் இல்லாதவர்களாக மனிதர்கள் என்ன செய்வார்கள்? காணப்படுவார்கள். அதனாலே அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமீன், முதல்ல இந்த தேங்க்ஸை இயேசுவுக்கு செலுத்துவோம். அவர் செய்த நன்மைகள் என்ன? 103வது சங்கீதம் அதனுடைய 3, 4, 5 வசனங்கள். முதல்ல பாருங்கள், அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் என்ன செய்தாரு? மன்னித்தார். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளிலே முக்கியமான நன்மை என்னன்னா, நம்மளை மன்னித்தார். இந்த பாவியான ஸ்திரியை இயேசு மன்னித்தார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆனபடினால ஆமீன், சோத்திரம். அவள் இயேசுவை என்ன செய்தாள்? ஆமீன், இயேசுனுடைய பாதத்திலே உட்கார்ந்திருந்தா என்று சொல்லி பார்த்தோம். இயேசு மன்னிக்கிறவர். அடுத்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், இயேசு குணமாக்குகிறவர். கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்? எத்தனை பேர் இன்னைக்கு வியாதியில வீடுகள்ல முடங்கி கிடக்குறாங்க. ஆண்டவர் நம்மளை என்ன செய்தாரு? குணமாக்கினார். அப்போ அவர் நம்மளை மன்னித்தார். இயேசு நம்மளை மன்னித்தபடினால அவருக்கு நாம் சாட்சியாக நன்றியோடு காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நம்மளை குணமாக்கினார். எத்தனை பேர் வியாதி சுகமாகாம இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் படுக்கையில இருந்துட்டு ஒரு சின்ன காய்ச்சல் தான் அதுக்கு பிறகு நடக்க முடியல, அதுக்கு பிறகு ஒரு நடுக்கம். எத்தனை பேர் வேதனையோடு இருக்கிறாங்க. கர்த்தர் நம்முடைய வியாதியை குணமாக்கினார். எத்தனை சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, இதை பாருங்க, நினைத்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். சிலவங்க எல்லாம் சரியான அளவுக்கு தண்ணீர் குடிக்க முடியாது, அப்படிப்பட்ட வியாதி. ஒரு ஃபங்க்ஷன்ல போய் நல்லா சாப்பிட முடியாது. இல்லை, எனக்கு வீட்டில் பத்திய சாப்பாடு உண்டு. சின்ன வயசுல எனக்கு தெரியும், இதே பகுதியில சின்ன வயசுல கஷ்டப்படுற எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, எவ்வளவோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் நம்மளை குணமாக்குகிறார். அவர் நம்முடைய வியாதி எல்லாம் நீக்கி நம்மளை குணமாக்கிட்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் தந்த சரீர சுகம், ஒரு மனுஷனுடைய இந்த ஹெல்த் ஒரு பெரிய பிளஸ்ஸிங். பார்த்துடுங்க, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சரீர சுகம் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்கு தந்த ஒரு தானம். அல்லேலூயா. அதனாலதான் சில சகோதரர்கள் உழைக்கிறவங்க சொல்லுவாங்க, எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் நீ சும்மா இரு, கர்த்தர் எனக்கு கை கால் தர்றதுக்கு நீ என்ன செய், கடவுள்கிட்ட வேண்டிக்கொள், நான் உழைக்கிறேன். நல்ல சகோதரர்கள் அப்படி சொல்லுகிற வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. சில கஷ்டங்கள், ஒருவேளை சில தோல்வி வந்துடும், சில நஷ்டம் வந்துடும். ஆனாலும் சொல்லுவாங்க, நீ எனக்கு கடவுள் எனக்கு அதை, சிலவங்க இதை விட்டுருவாங்க, கடவுள் எனக்கு நல்ல கை கால் சுகத்தை மட்டும் தரட்டும், நான் சம்பாதிக்கிறேன் அப்படிம்பாங்க. சிலவங்க அதை விட்டுட்டு எனக்கு பலம் இருக்கு, நான் என்ன செய்வேன். ஆனா பைபிள் சொல்லுகிறது, நீ உன் சுய பலத்துக்கு மேல உன் நம்பிக்கை என்ன செய்யாத, வைக்காத. நான் இதெல்லாம் சம்பாதித்தேன் அப்படின்னு என்ன செய்யாத, சொல்லாத. கர்த்தர் எனக்கு இதையெல்லாம் சம்பாதிக்க எனக்கு என்ன தந்தாரு, பலன் தந்தார் என்று சொல். ஏன்னா இந்நாள் வர விட நீ ஐஸ்வர்யங்களை சம்பாதிப்ப, உனக்கு ஞானத்தையும் பலத்தையும் தருகிறது யாரு? கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கவனிங்கள், நம்முடைய விஷயத்திற்கு நாம் விடுவோம். அப்போ நம்மளை கர்த்தர் குணமாக்கினார். அடுத்தது என்னவென்று சொன்னால், நம்மளை மீட்டார். நம்முடைய பிராணனை அழிவுக்கு மீட்டார். பிள்ளைங்க, அந்த வேர்டுகளை மட்டும் நோட் பண்றீங்களா? ஆண்டவர் என்னை மன்னித்தார், என்னை குணமாக்கினார், என்னை மீட்டார். எத்தனை ஆபத்திலிருந்து மீட்டார் தெரியுமா? எத்தனை ஆபத்து, எத்தனை விபத்துகள், விஷப்பூச்சிகள். அல்லட்ட சில நேரங்கள்லாம் நம்முடைய கால் அப்படி ஸ்லிப் ஆகும். அவர் நம்மளை தாங்கினார். எத்தனை பேர் அந்த ஹாஸ்பிட்டல்ல மாவு கட்டு அளவிட்ட அந்த வைத்திய சாலைகள்ல கால் சுளுக்கிட்டு கை சுளுக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? நம்ம அவங்க எல்லாம் கீழே பார்த்து தான் நடந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் பல வேளை எங்க பார்த்துட்டு தான் நடப்போம். அல்லேலூயா. நம்ம கால்லாம் மேடு பள்ளங்கள் எல்லாம் போகச்சுல அவர் நம்மளை தாங்கினார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லுங்க, அவர் என்னை மீட்டார். அல்லேலூயா. என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டார். பல வேளையிலே பாருங்கள், அந்த சவுல் அவன் உருவ குத்தினான். இவனை செவரோடு சேர்ந்து உருவ என்ன செய்யணும், குத்தணும்னு நினைத்தான். ஆனா கர்த்தர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு என்ன செய்தார், மீட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் நம்மளை முடிசூட்டினார். அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்தாரு, முடிசூட்டினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஆமென். எவ்வளவு இடத்துல ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் என்ன உயர்த்தி வைத்திருக்கிறார்? அல்லேலூயா. இல்ல நான் இன்னும் சங்கீதத்துல வாசித்தது போல நான் இந்த அடுப்புல கிடக்கிற அந்த புகையில கிடக்கிற துருத்திய போல இருக்கிறேன். நீங்க பெயின்ல இருக்கிறீங்களா? நீங்க ஒரு குறிப்பிட்ட நாள்ல ராஜாக்களுடைய கையில நீங்க இருப்பீங்க. பிரபுக்களுடைய கை பக்கத்துல உட்கார கர்த்தர் வைப்பார். ஆமென், ஆமென். ஆண்டவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், சிறியவனை அவர் புழுதியிலிருந்து எடுத்து எங்க உட்கார வைக்கிறார்னா ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் கர்த்தர் உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. இந்த ஃபாதர் பெர்க்மன் சொல்வார், துதிக்கும் உனக்கு ப்ரமோஷன் அப்படின்னு. ஆடுகளுக்கு பின்னால போயிட்டு இருந்தான், குகைகள்ல இருந்தான், வனாந்தரத்துல இருந்தான், வயல்ல இருந்தான். அவன் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணான். கர்த்தர் சொன்னார், கர்த்தரை துதிக்கிற நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் அல்ல. எழுந்து அவன் அடுத்த நாளே எங்க வர்றான்? அரண்மனைக்கு வருகிறான். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். துதிக்கிற தேவ பிள்ளையே, ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ப்ரமோஷன் நிச்சயம். கர்த்தர் உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளை கிருபையினாலே இரக்கங்களினாலே அவர் நம்மளை முடிசூட்டி இருக்கிறாரே, அந்த ஒரு பெரிய பாக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஒவ்வொரு இயரும் அப்படிதான் செய்கிறார். போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் கூட கிருபை, கொஞ்சம் கூட இரக்கம், கொஞ்சம் கூட ஆசீர்வாதம், கொஞ்சம் கூட நன்மை, கொஞ்சம் கூட கிரேஸ், கொஞ்சம் கூட மர்சி ஆண்டவர் நம்மளை முடிசூட்டுகிறவர். வருஷத்தை நன்மையினாலே கர்த்தர் முடிசூட்டி தருகிறார். அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுமா, நீர் எனக்கு தந்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கு பாராட்டி இருக்கிற எல்லா இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் என் முழு குடும்பத்திற்கும் பாராட்டி இருக்கிற எல்லா தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாள் டே பை டே கர்த்தர் நம்மளை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை சங்கீதக்காரன் இப்படியா சொன்னா, வாழ்நாள் எல்லாம், என் வாழ்நாள் எல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை என்ன செய்யும்? பின்தொடரும். அந்த வார்த்தையை சேர்ந்து சொல்லும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன செய்யும்? அதுக்காகயாவது ஒருக்கு அப்படி கொஞ்ச நேரம் அவருடைய பாதத்தில் இருக்கணும். ஒரு இரவான இன்றைக்கு நாள் முழுவதும் சிலவங்க மார்னிங் இந்த ஸ்டார்டிங் நல்லா இருக்கும் பாத்துடுங்க, காலையில நல்ல ஜபத்தோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தொடங்குவாங்க. சாயங்காலம் ஆகுனா சில போராட்டம் வந்துடும். சிலவங்க அப்படி மொபைல்லே மூழ்கிடுவாங்க, சிலவங்க டிவிலே மூழ்கிடுவாங்க. ஆரம்பம் நல்லா தான் இருக்கும், காலையில ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏன்னா வீட்டுல பக்கத்துல படுத்திருக்கிற ஆள் ஒருவேளை ஜபத்துல இருக்கனால இவங்களுக்கு ஸ்தோத்திரம் வருதோ என்ன தெரியல, அம்மா அப்பா ஜெபிக்கிறனால ஸ்தோத்திரம். அதனாலதான் பாருங்க, சேர்ந்து காலையில பாருங்கள் எழும்புங்க, சேர்ந்து இரவு தூக்கத்துக்கு கடந்து செல்லுங்க. இந்த வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இந்த மிட் நைட் முழித்து இருக்கிறதெல்லாம் அது இந்த ஆண்டுக்கு அதுல இந்த ஆண்டுல இருந்தே ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. மிட் நைட் ஒரு அன்டைம் முழிச்சிருக்க கூடாது, அது நமக்குரியது அல்ல. நாம் பகலுக்குரியவர்கள், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்கம்மா. எவ்வளவுதான் படிக்கணும் ஒர்க்கணும், மிட் நைட் முழிச்சியே இருக்காதுங்க, மிட் நைட் மொபைல நோண்டாதுங்க. அந்த காலையில் எழும்பி ஸ்தோத்திரம் பண்ணி அம்மா அப்பா கூட சேர்ந்து எழும்புங்க. வாலிப பிள்ளைங்கள் அவருக்கு நிமிர்ந்து கவனிக்கிறீங்களா? இந்த மார்னிங் அம்மா அப்பாவோடு சேர்ந்து அப்படி காலையில் எழும்புகிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அதே போல நைட்டும் பைபிள்ல இயேசு சொல்கிற ஓமை அப்படித்தான். ஒரு மனுஷன் அவனுடைய சிநேகிதன் பாதி ராத்திரியில வந்துட்டான், அவனை போய் டோரை தட்டுகிறான். ஏய், எனக்கு என் வீட்டுல திடீர்னு ஒருத்தன் வந்துட்டான்ப்பா, உன் வீட்டுல ஏதாவது உணவு இருந்தா கொஞ்சம் கொடு. கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம ஊர்லயும் அப்படிதான் இருந்து, யாராவது திடீர்னு வந்துட்டாங்க, ஒரு சர்வம் என்னது தாங்க, சோறு தாங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு மறுநாள் இவங்க என்ன செய்வாங்க, கொடுத்துருவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பார்த்துடுங்க. காம்பவுண்ட் எல்லாம் போட்டு கேட் எல்லாம் போட்டு. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? நீங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நாள் இருந்து பார்க்கணும், அப்பதான் பக்கத்து வீட்டு ஆட்களுடைய சுபாவம் தெரியும். நீங்க சொல்ற மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 நாள் ஒரு சர்ச்சில் விசேஷித்த கூட்டம் பாருங்கள். அதுக்கு முன்னால கேம்ப் கண்டினியூவா கர்த்தர் பலப்படுத்தினா நீங்க எனக்காக ஜெபம் பண்ணீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அப்போ அந்த சர்ச் மக்கள்லாம் ரொம்ப பாவம் ஃபீல் பண்றேனா, என்ன விஷயம்னா சொன்னேன். சில ஆட்களுக்கு பக்கத்துல சர்ச்சில் தான் இருப்பாங்க, அப்போ பக்கத்துல இருந்து இந்த ஆள் இந்த லைன்ல இருக்கு, அப்போ நம்ம இந்த லைன்ல இருக்க கூடாது, அடுத்த லைனுக்கு போவான்ட்டு போவாங்க. அப்புறம் இந்த ஆள் இந்த சர்ச்சைக்கு போறதுனால நான் இந்த சர்ச்சைக்கு என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். அப்போ நான் சொன்னேன்,
இந்த பரலோகத்துக்கு போச்சுல கண்டிப்பா வாம் பெட்டு வந்து நீ இங்க பிடிக்காம போறல்ல, அவன் தான் பக்கத்துல. புரியல நிறைய பேருக்கு. பரலோகத்துல வந்து பரலோகம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிசினஸ் கிளாஸ் அந்த ஃபிளைட்ல வந்து இங்க கண்டிப்பா பிரதர்ஸ் நிறைய பேர் அப்படி டிராவல் பண்ணியிருப்பீங்க. இல்லாட்டி எப்படியும் ஃபிளைட்ல போச்சுலையாவது பார்ப்பீங்க. அப்படிதானே? நிறைய பேர் விமானம் ஏறின ஆன்டிகளே இருக்கிறீங்க, பாட்டிகளே இருக்கிறீங்க. பாட்டின்னு எதுக்குன்னு யாரையும் சொல்லிடுறாங்க. அப்போ நான் சொன்னேன் பாருங்க, சிலவங்களுக்கு பிடிக்காது, சில லைன்ல இருக்க பிடிக்காது, புருஷனை பிடிக்காது, மனைவியை பிடிக்காது. இனி என்ன செய்ய, வேற வழி இல்லாமையாக சிலவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போறது. பிள்ளைங்களை பிடிக்காது, யார பிடிக்காதுங்கிறியோ பக்கத்துல வலது பக்கம் இடது பக்கம் கண்டிப்பா வடக்கு சீட்டு எங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், என் பிதாவினுடைய வீட்டிலே அநேக என்னது உண்டு, வாசஸ்தலம் உண்டு, இல்லாவிட்டால் நான் உங்களுக்கு என்ன செய்திருப்பேன். அப்போ காண்கிற சகோதரனை நேசிக்காதவன் காணாமல் இருக்கிற தேவனை எப்படி என்ன செய்வான், அன்பு கூறுவான், பைபிள் சொல்லுகிறது. அதனால ஆமீன் பாருங்கள், எப்படியாவது நம்ம ஆமீன் அன்புல கிருபையில ஆமீன் வளருகிறவர்களாக மாற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.